விக்ரமுடைய அப்பா வினோத்ராஜ் அப்படிங்கிறவரு நடிகர் தியாகராஜனுடைய தங்கையின் வீட்டுக்காரர். விக்ரமுக்கு தியாகராஜன் சொந்த தாய்ப்பமா தான். விக்ரமுடைய அம்மாவும் அந்த வினோத்ராஜ் அவர் விக்ரமுடைய அப்பாவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணி. அப்போ அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்றாருன்னா, அந்த வினோத்ராஜ் விக்ரமுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, தான் ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு. சில படங்களுக்கு ட்ரை பண்ணாரு, ஒன்றும் நடக்க முடியல. படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு, அதுவும் பண்ண முடியல. பையன் முயற்சி பண்றாரு, அவருக்கும் அந்த மாதிரியான வரப்ப சரி ஒரு காலகட்டத்தில் வேணா நீ வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அதை வந்து விடாப்பிடியா பிடிச்சிக்கிறாரு. ஸ்ரீதர்ன்ற ஒரு மாபெரும் இயக்குனரோட இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, படம் பண்றாரு. அந்த படம் போகல. சி ஸ்ரீராம் ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் மீரான்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல பாட்டெல்லாம் பெரிய கிட்டு. அந்த படமும் பெருசா போகல. ஏபிசிஎல் கார்பரேஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அமிதாப் பச்சன் லிமிடெட். அந்த படத்துல அஜித்தும் இவரும் சேர்ந்து உல்லாசம்னு ஒரு படம் பண்றாங்க. அந்த படமும் பெருசா போகல. தொடர்ந்து எல்லா பெரிய இயக்குநர்களோடையும் பெரிய பெரிய நிறுவனத்தோடையும் பயணம் பண்றாரு. அதாவது 91 இருந்து 99 பயங்கரமான போராட்டம். அதாவது டப்பிங் பேசுறாரு. மின்சார கனவு படத்துல பிரபுதேவாவுக்கு தான் டப்பிங் பேசியிருப்பாரு. காதல் தேசம் படத்துல அப்பாஸ்க்கு டப்பிங் பேசியிருப்பாரு. சின்ன விளம்பரங்களுக்கு டப்பிங் பேசியிருப்பாரு. டி விளம்பரத்துல மாடலா நடிச்சிருப்பாரு. இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் 99 சேது ரிலீஸ் ஆகுது. சேது வெற்றி. அதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய தில்லு உள்ள காசி வரிசையா வெற்றிகளை சாமியின் வெற்றியை கொடுத்துட்டே இருக்காரு. இப்ப பையனை ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணாரு, பெருசா போல. இவருக்கும் பெருசா படங்கள் தியேட்டருக்கெல்லாம் பெரிய கிட்டு கிடையாது. அந்த துருவ நட்சத்திரம் படமும் ரிலீஸ் ஆகிறதுல பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ரொம்ப வருஷமா. இவ்வளவு விக்ரம் பேச மாட்டார் எந்த மேடையிலையும். அவர் பேசியிருக்கிறதுக்கு காரணம் வந்து பல போராட்டங்களை பார்த்தவன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான், நான் எந்திரிச்சு வந்துடுவேன், தங்களான எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர் பேசுறதுக்கு அர்த்தம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். சார், நேற்றைய தங்கலான் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடந்திருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சில் பல இயக்குனர் நடிகர்கள் எல்லாருமே பேசினாங்க. விக்ரம் அவர்களும் பேசியிருந்தாரு. அவருடைய சினிமாவில் அவருடைய ஜேர்னியை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தங்கலான் ஆடியோ லான்ச்சில் வந்து அஜித் பேசினார், பார்வதி நாயர் பேசினாங்க, ஜி பிரகாஷ் எல்லாரும் பேசினாங்க. விக்ரம் பேசின பேச்சு தான் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார். அதாவது சிறு வயதிலிருந்தே எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை. நான் காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 3 வருஷம் படுத்த படுக்கையாக பெட் பேஷண்டாக இருந்தேன். டாக்டர் வந்து நீங்கள் நடக்கவே முடியாது, நீங்கள் இனிமேல் இப்படி தான் இருப்பீங்கன்னாங்க. அதுக்கு பிறகும் கூட நான் நடக்க ஆரம்பித்தேன். 2 குச்சி வச்சு நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு குச்சியை வச்சு நடக்க ஆரம்பித்தேன். அதை வச்சு நான் வந்து வேலைக்கு போனேன். அப்படி இருந்தும் கூட என்னுடைய அந்த பேஷனை வந்து நான் விடவே இல்லை. தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கையில் அந்த ஸ்டிக் இல்லாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு சில முயற்சிகள் பண்ணி நான் வந்து ஹீரோ ஆகிட்டேன் அப்படிங்கிறார். ஹீரோ ஆகிட்டேன். அதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடையணும்னா அதை விடாமல் முயற்சி பண்ணணும், விடாமல் அதுக்காக போராடணும், எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும் பண்ணணும். இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு நான் ஹீரோவானா கூட 10 வருஷம் என்னால் வந்து ஹீரோவாக வந்து ஷைன் பண்ண முடியல, ஏகப்பட்ட குழப்பங்களை சந்திச்சேங்கிறாரு. இதுக்கு முன்னாடி விக்ரமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனால் இது கரெக்டாக இருக்கும். விக்ரமுடைய அப்பா வினோத்ராஜ் அப்படிங்கிறவர் நடிகர் தியாகராஜனுடைய தங்கையின் வீட்டுக்காரர். நடிகர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கை தான் அது. விக்ரமுக்கு தியாகராஜன் சொந்த தாய்ப்பமா. இது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தியாகராஜனுடைய தங்கையும் அதான் விக்ரமுடைய அம்மாவும் அந்த வினோத்ராஜ் அவர் விக்ரமுடைய அப்பாவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணி. அப்போ அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த வினோத்ராஜ் விக்ரமுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, தான் ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சில படங்களுக்கு ட்ரை பண்ணார், ஒன்றும் நடக்க முடியல. படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு, அதுவும் பண்ண முடியல. தான் பையனை எப்படியாவது ஹீரோ ஆக்கணும்னு முயற்சி அது பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி விக்ரம் அதில் சொல்லலை. அதை ட்ரை பண்ணுறாரு, எப்படியாவது நம்மளை ஹீரோ ஆகணும்னு பார்க்குறாரு. அதுக்கு பிறகு எப்படில பையனுக்கு அதை சொல்கிறார். பையன் முயற்சி பண்ணுறாரு, அவருக்கும் அந்த மாதிரியான வரப்போ சரி ஒரு காலகட்டத்தில் வேணா நீ வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அதை வந்து விடாப்பிடியாக பிடிச்சிக்கிறார். பிடிச்சி நான் வந்து எப்படியாவது நடிச்சு ஆவன்னு. விக்ரம் இன்ட்ரடியூஸ் ஆன எல்லா ஹீரோவுமே பெரிய பெரிய ஹீரோ. ஸ்ரீதர்ன்ற ஒரு மாபெரும் இயக்குனரோட இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, படம் பண்ணுறாரு. அந்த படம் போகல. சி ஸ்ரீராம் ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் மீரான்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் பாட்டெல்லாம் பெரிய கிட்டு. அந்த படமும் பெருசாக போகல. ஏபிசிஎல் கார்பரேஷன் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க, அமிதாப் பச்சன் லிமிடெட். அந்த படத்தில் அஜித்தும் இவரும் சேர்ந்து உல்லாசம்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படமும் பெருசாக போகல. தொடர்ந்து எல்லா பெரிய இயக்குநர்களோடையும் பெரிய பெரிய நிறுவனத்தோடையும் பயணம் பண்ணுறாரு. அதாவது 91 இருந்து 99 சேது வர்ற வரைக்கும் பயங்கரமான போராட்டம். ஹீரோ ஆகிட்டார், வேறு வேலை பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயே கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்ருக்கார். அதாவது டப்பிங் பேசுகிறாரு. மின்சார கனவு படத்தில் பிரபுதேவாவுக்கு அவர் தான் டப்பிங் பேசியிருப்பார். காதல் தேசம் படத்தில் அப்பாஸ்க்கு டப்பிங் பேசியிருப்பார். சின்ன விளம்பரங்களுக்கு டப்பிங் பேசியிருப்பார். டி விளம்பரத்தில் மாடலாக நடிச்சிருப்பார். இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு தான்
99 சேது ரிலீஸ் ஆகுது. சேது வெற்றி. அதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய தில்லு, தூளு, காசி வரிசையாக வெற்றிகளை சாமின்னு வெற்றியை கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 வருஷமாக அவர் பெரிய ஹிட் கொடுக்க முடியல அவரால். ஒரு சின்ன தேக்கம் இருக்குது. ஒருவேளை அதை மனசில் வச்சு தான் அவர் அதை பேசியிருப்பார். நான் இவ்வளோ போராட்டம் பண்ணி வந்தேன். இப்போ பையனை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணார். அது பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணார். அந்த படம் போல் இவருக்கும் பெருசாக படங்கள் தேட்டரிக்கெல்லாம் பெரிய ஹிட்டு கிடையாது. அந்த துருவ நட்சத்திரம் படமும் ரிலீஸ் ஆகிறதுல பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹிட்டுக்காக இந்த ஏங்கிக்கிட்டு இருக்கேன், நான் பல போராட்டங்களை பார்த்தவன்டா அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அவர் சொல்ல அன்னைக்கு அந்த மேடையில் இவ்வளோ விக்ரம் பேச மாட்டார் எந்த மேடையிலையும். அப்போ அவர் பேசியிருக்கிறதுக்கு காரணம் வந்து பெரிய நான் பல போராட்டங்களை பார்த்தவன், இது எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான், நான் எந்திரிச்சு வந்துடுவேன், தங்கலான் எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர் பேசுகிறதுக்கு அர்த்தம். அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. சார் கண்டிப்பாக இப்போது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ட்ரேட்மார்க் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அப்படி சொல்லும்போது விக்ரம் அவர்களுக்கு அவருடைய டெடிகேஷன் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ அந்த படத்துக்குமே அவர் நிறைய டெடிகேஷனலாக அவரோட ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்லி இயக்குனர் கூட பேசியிருந்தாரு. ஸோ இயக்குனர் அவர்களும் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய பேச்சை கொடுத்து உங்களோட கருத்து என்ன? ரஞ்சித் முழுக்க படத்தை பற்றி பேசியிருந்தார். அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸு, டிசைன்ஸு, வந்த ப்ரோமோலாம் பார்த்தாலே தெரியும். விக்ரம் மாதிரியே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தன்னை வந்து வருத்தி, முடியெல்லாம் இல்லாமல் உடம்புலாம் வருத்தி போய் ஒரு கருப்பான ஒரு மேக்கப் போட்டு ரொம்ப வருத்தி பண்ணுறார். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது சேதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மாறி தன்னுடைய உடலை வருத்தி பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை முழுக்க ரஞ்சித் பேசுறது என்னென்னா, அந்த படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி சொன்னார். குறிப்பாக விக்ரமை பற்றி நிறைய பெருமையாக பேசியிருந்தார். ஏன்னா படத்தில் அவ்வளவு கடுமையான வேலை, கோளாறு மாதிரியான ஒரு தங்க வெயிலில் ஓப்பன் ஸ்பேஸில் கடுமையான வெயிலில் போய் எடுத்தோம், நிறையா ரிஸ்க் எடுத்தோம், நிறையா வேலைகள் பண்ணுன்ற அது படத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள் பண்ணார். மற்றபடி ரஞ்சித் இந்த நேரத்தில் அரசியல் பேசலை. எல்லோரும் அரசியல் ரஞ்சித் பேசிடுவாரோ அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் அரசியல் பேசலை, முழுக்க அவர் படத்தை பற்றி தான் பேசியிருந்தார். சார் அடுத்ததாக சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பாப்புலராக இப்போ போயிட்டுருக்குன்னா பார்வதி நாயர் அவருடைய பேச்சு தான். அவங்க வந்து இதை நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்கும். நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேச்சு குறித்து இல்லை, பொதுவாகவே கேரளாவிலேருந்து வரக்கூடிய நடிகைகள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து வெறும் நடிகையாக மட்டும் இருக்க மாட்டாங்க, சமூகத்தில் நாம் ஒரு அங்கம் அப்படிம்பாங்க. சில பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. இதே பார்வதி நாயர் பல பிரச்சனைகளுக்கு கேரளாவில் நடந்த அந்த ஐயப்பன் கோயில் இஷ்யூவாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு அங்கே மக்களோட குரல் கொடுத்துருக்காங்க, மக்களோட நின்றுருக்குறாங்க. அப்புறம் இங்கே நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையும் அரசியல் இருக்குது, அதை நம்ம நுணுக்கமாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆகஸ்ட் 15 ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அந்த கதை வந்து இண்டிபெண்டனுக்கு முன்னாடி நடந்த கதை, அதை அவங்க ஒட்டி சொல்கிறாங்க. அதை டீகோட் பண்ணி இதில் எதுவும் அரசியல் இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கதை அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தக்கூடிய கதை அப்படிங்கிறதுனால அதை அவங்க மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. சார் இந்த படம் ஆடியோ லான்ச் வந்து நடந்திருக்கு. ஆடியோ லான்ச்சுங்கிறப்பவே அது இசை தான் வந்து முக்கியத்துவம். அதில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து தங்கலான் படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. ஸோ இசை எப்படி வந்திருக்கு அதை பற்றி நான் இல்லை, தங்கலானில் ஜிவியை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து இல்லை. ஒரு சில பாடல்கள் தான் வந்திருக்கு. முழு பாடல் வந்த பிறகு படத்தில் அதை எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்ற பார்த்த பிறகு தான் தெரியும். பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாடல் கொஞ்சம் சுமார் ரக பாடல்கள் தான், அது பெருசாக இல்லை, ஒட்டலை. ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிவியை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஸியான ஒரு நடிகர் ஆகிட்டார். அப்படிங்கிறனால நிறையா படங்களுக்கு அவர் வந்து ரீரெக்கார்டிங்கே பண்ணுறது கிடையாது. இப்போ பாலாவுடைய வணங்கான் படத்துக்கு கூட அவர் ரீரெக்கார்டிங் பண்ணல, சாம் சிஎஸ் தான் ரீரெக்கார்டிங் பண்ணல. ஏன்னா நிறையா படங்கள் நடிக்கிறதுக்கு லைனாக வச்சுருக்காரு, அதனால் அந்த படங்கள் பண்ணுறதில்ல. இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் அவர் பண்ணுறாரா இல்லை வேறு யார்ட்டையும் கொடுத்து பண்ணுறாரான்னு தெரியல. ஜிவியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மியூசிஷியன். ஏன்னா நான் இந்த மாதிரி பர்சனலாக சொல்கிறாங்க ஆள்னா மியூசிக்கில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னா ஜிவிக்கு படங்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி பிஸியாக இருந்திருப்பார். நடிப்புங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டருங்கிற ஒரு இடம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஜிவிக்கு உண்டான இடம் இருந்துகிட்டே இருக்குது, அதை யாரும் ஃபுல் பண்ண முடியல. அப்படிங்கும் போது நடிக்க போயிட்டதுனால இந்த மாதிரி சில படங்களை அவர் பெருசாக கவனம் செலுத்துறதில்ல. அதனால் சமீப காலமாக ஜிவியிலேருந்து வந்த படங்கள் பாட்டுகள்லாம் கூட பெருசாக இல்லை. இது தங்கலானில் பண்ணியிருக்காரு, பட் பெருசாக அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்குது. பட் ரீரெக்கார்டிங்கில் எதுவும் பண்ணியிருப்பார், ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் இப்போ தங்கலான் வந்து பாரஞ்சித் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. இயக்குனர் பாரஞ்சித்தோட படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் மூலமாகவோ இல்லை ஒரு சீன் மூலமாகவோ எதுலேயோ வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஏதாவது சொல்லியிருப்பார். அப்படி இந்த படத்தில் ட்ரெய்லரையோ இல்லை டீசரையோ பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இல்லை, படமே வந்து ஒரு அடக்குமுறைக்கு எதிரான படம் தான்.
கொத்தடிமைகளாக கூட்டு போய் கோலார் தங்க வயலில் நம்ம தமிழர்களை கொண்டு போய் அடைச்சி வச்சு அங்கே பண்ண ஒரு விஷயம்தான் படமே. அப்போ அங்கேயே ஒரு அடக்குமுறை நடந்திருக்கு. அதை எதிர்த்து கிளர்ச்சியாக வரக்கூடிய ஒருத்தர் தான் ஹீரோ. படம் முழுக்கவே அந்த மாதிரியான படங்கள் தான். ஒரு ஆங்கில காலத்தில் நடக்கக்கூடிய படமே ஒரு அந்த மாதிரியான படங்கள் தான். நிறைய படம் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது எப்பயும் போல ரஞ்சித் படத்தில் உள்ள அந்த கான்ட்ரவர்சி இந்த படத்தில் இருக்கும். சார், ரஞ்சித் வந்து சமீப காலத்தில் வந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த அரசியல் அவர் பேசுறது வந்து தங்கலான் படத்தில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா, பாதிக்குமா? அது ரெண்டு தான் பார்க்கணும். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த அரசியல் அடிபட்டு போயிடும். படம் சுமாராக இருந்துச்சுன்னா இந்த அரசியல் படத்தை பாதிக்கும். ரஞ்சித் பேசின விஷயம் என்னென்னா, நான் மெட்ராஸ் எங்குது, மெட்ராஸில் எங்களை மீறி யாரும் வந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மற்ற ஊர்க்காரர்களை வந்து ஒரு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து தவறாக ப்ரொமோட் ஆயிரும். அவர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்த? இவர் ஒரு சமூக தளத்தில் இருக்கிறார். ஒரு சினிமாங்கிறது ஒரு சமூக தளம், ஒரு காமன் பிளேஸில் நிற்கிறார். அப்போ இவர் படம் திருநெல்வேலியிலையும் ஓடணும், தூத்துக்குடியிலையும் ஓடணும், மதுரையிலையும் ஓடணும், கோயம்புத்தூர்லேயும் ஓடணும். அப்படிங்கிற வந்து இந்த ஊர் பெருமை பேசுறது, அந்த சாதிய பெருமை பேசுறது என்னென்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் அடைச்சிரும். ஒரு கலைஞர்கள் எப்பயுமே என்னன்னா அவங்களுக்கு எந்த வட்டத்துக்குள்ளேயும் அடைஞ்சிடக்கூடாது. சாதி, மதம், மொழி அப்படிங்கிற எந்த வட்டத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல கலைஞர்கள் அடைஞ்சிடக்கூடாது. அப்போ அவங்களுடைய பார்வையே வந்து ரொம்ப இதாயிரும், குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிடும், ப்ராடாக இருக்காது. நீங்கள் காற்றை எப்படி நாங்கள் எந்த ஊர் காற்றை தான் வந்து சுவாசிப்போம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலர்களை தான் ரசிப்போம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலைகளை தான் ரசிப்போம், நம்ம வரையறை கிடையாது இல்லையா? அழகை நம்ம எங்கே வேணாலும் ரசிக்கிறோம். ஒரு கலைஞனுடைய பார்வை அப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிட்டா அவர்களை அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வையும் இந்த மாதிரி ஆகும். அப்போ இந்த படத்துக்கு ரெண்டு விதமான இது இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவர் வச்சிருந்த அந்த விமர்சனத்தை தாண்டி படம் ஓடிடும். படம் சுமாராக இருந்துச்சுன்னா இந்த படம் நகட்டிட்டு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த நேரத்தில் அந்த மாதிரியான அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்க வேணாமுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது படத்துக்கு ஒரு இதாயிரும். மற்றபடி ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து பேசக்கூடியவர், குரல் கொடுக்கக்கூடியவர். ஆனால் நம்ம பொதுத்தளத்தில் இருந்து பார்க்குறப்ப அது வேறு மாதிரி தான் பார்க்கப்படும் இல்லையா? அப்போ வேறு ஒரு கோணத்துலலாம் பார்க்கப்படுவாங்க. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். படம் நல்லா இருந்ததுன்னா மேலும் நல்லாயிருக்கும், அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க படத்தை. சுமாராக இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், தங்கலான் ஆடியோ லான்ச் குறித்தும் தங்கலான் படத்தை குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.